முக்கியமான செய்திகள்லாம் பார்த்துட்டோம். ஏதோ முக்கியமான சொல்ல வர்றீங்க. ஆமா, என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நாள் பொங்கல் திருநாள் இல்லையா? இந்த நாள் எவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமா, எந்த நேரத்துல ஃபெஸ்டிவல்ல என்னதான் நமக்கு நல்ல நேரம் என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த நாள் ஃபுல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம். பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா பார்த்து வைப்பாங்கல்ல. ஆமா, எல்லாமே இருக்கு. அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல வச்சா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சிபி. நம்ம மகாபாரதி இந்த தகவலோட ரெடியா இருக்காரு. அவர் சொல்வாரு இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நாளைக்கு இந்த நேரத்துக்கு நீங்க சரியா வந்துருங்க 7 to 8. இன்னும் பொங்கல் தொடர்பான நிறைய அந்த செலிப்ரேஷனோட நம்ம கிட்ட செய்திகள் வரப்போகுது. அந்த செய்திகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க தொகுத்து கொடுக்க போறோம். இதோட உங்கள்ட்ட இருந்து நாங்க விடைபெறுகிறோம். காயத்ரி, சிபி, இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்று 15/1/19 தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்று பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் திருநாளை எப்படி எந்த நேரத்தில் கொண்டாட வேண்டும் என்று பார்க்க போகின்றோம். இன்று காலை குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீராடி சூரியனை வணங்கி வழிபட்டு பொங்கல் வைக்க குறிப்பாக புது பானை உபயோகித்து பொங்கலை வைக்க வேண்டும். பொங்கல் பொங்கி வரும்போது சூரியன் முதல் கொண்டு நவகிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்கள் மற்றும் குலதெய்வத்தை நினைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி அவர்களுக்கு இந்த பொங்கலை படையல் போட்டு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். இதற்கு இன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரை மிக மிக உகந்த நேரம். இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் செய்யலாம். நாளை மாட்டுப் பொங்கல். அதை கொண்டாடும் போது வீட்டில் உள்ள மாடுகளுக்கு பசுக்கள் ஆகியவற்றுக்கு குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அவைகளை தெய்வமாகவே நினைத்து வழிபட வேண்டும். அதை காலை சுப வரையில் 9 முதல் 10 மணிக்குள் செய்யலாம். இந்த நேரங்களில் கோபூஜை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? பாசமிகு மேசராசி நேயர்களே, இன்றைய தசாநாதன் கேது ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் இன்று நன்மையை தான் செய்வார். அவர் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் தந்தையாரின் உடல் நலத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்பி கேளிக்கைகளை நம்பி எதிலும் இறங்கிவிடக்கூடாது. பெயர் புகழ் செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ளவே இன்று அதிக பாடுபட வேண்டும். தொழில் வியாபார உத்தியோக முன்னேற்றங்கள் இருந்தாலும் பெயர் புகழ் செல்வாக்கையும் காப்பாற்றே வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இன்னைக்கு தீமையை தவிர்த்து உடல்நலத்தை காத்து நல்லதை அனுபவிக்கும் நாள். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. சாதுரியமிக்க ரிஷபராசினர்களே, இன்றைய தசாநாதன் கேது 4ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 9இல் நிற்பதால் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களின் அபவாதத்திற்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது. வாகனங்களில் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற பயணங்களை தள்ளி போட்டு விடுவது நல்லது. இன்று மனம் போன போக்கில் போவதை விட அறிவு என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படுவதுதான் நல்லது. இன்று தேவையில்லாத காரியத்தில் இறங்காமல் இருந்தால் மிகவும் நல்ல நாள். அனுகூலமான திசை வடகிழக்கு, நிறம் பச்சை, எண் 5. மனதிற்கினிய மிதுனராசினர்களே, இன்றைய தசாநாதன் 3ஆம் அதிபதியுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் புதிய ஒப்பந்தங்களை இன்று நீங்கள் தள்ளி போட வேண்டும். ஆன்மீக வழியில், யோக வழியில் இன்று நீங்கள் மனதை ஈடுபடுத்த வேண்டும். இளைய சகோதரராலும் அரசியல்வாதிகளினாலும் அரசாங்க அதிகாரிகளிடமும் நீங்கள் இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெறுப்பு மனநிலையை மாற்றி விருப்பு நிலையை நீங்கள் கொண்டு வந்து பழக வேண்டிய நாள் இது. அனுகூலமான திசை தெற்கு, தென்மேற்கு, நிறம் கருப்பு, சிவப்பு, எண்கள் 4, 9. கருணை உள்ளம் கொண்ட கடகராசினர்களே, இன்றைய தசாநாதன் கேது 7இல் நிற்பதால் வியாபாரிகளுக்கு மிகவும் நல்ல நாள். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமண ஏற்பாடுகள் தொடரும். உங்களின் சமுதாய மதிப்பு கூடும். வாழ்க்கை துணைவரோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து விட வேண்டும். அளவோடு நடந்து கொண்டு வளமாக வாழ வேண்டிய நாள் இது. அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் வெண்மை, எண் 2. வீரம் தீரம் மிக்க சிம்மராசினர்களே, இன்றைய தசாநாதன் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கும் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து இருப்பதால் இன்று மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். எதிரிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுதான். ஆனால் நீங்களாக வழிய சென்று பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளவே கூடாது. அரசியல்வாதிகளிடமும் அரசாங்க அதிகாரிகளிடமும் நீங்கள் வரம்பு மீறி பழகி அதனால் தீமை உண்டாகும் அமைப்பு இருப்பதால் இன்று உங்களுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள்தான். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1.
கட்டழகு மாறா கன்னிராசினர்களே, இன்றைய தசாநாதன் கேது விரையாதிபதியுடன் சேர்ந்து 5ஆம் பாவத்தில் இருப்பதால் இன்று முறையற்ற விவகாரங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்துக்கணும். சந்தோஷம் தான் தருது அப்படிங்கிறதுக்காக எதை வேணும்னாலும் இன்னைக்கு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. குறிப்பாக நூதனமான ஆட்கேட்ட எச்சரிக்கையாக இருங்க. நூதனமான விஷயத்தில் ஈடுபடாதீங்க. பேராசப்படாதீங்க, நஷ்டத்தை அடைய வேண்டி வரும். பெண்கள் தற்போது உடல் நலத்தில் அதிக கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாததை தவிர்த்தா தேவையானது வந்து சேரக்கூடிய நாள் இது. அனுகூலமான திசை வடகிழக்கு, நிறம் பச்சை, எண் 5. கும்பமிழா துளாராசினியர்களே, இன்றைய தசாநாதன் கேது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் 11ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருப்பதால் மூத்த சகோதர வகையிலும் தாயார் வகையிலும் தந்தை வகையிலும் வீடு நில வாகன விஷயத்திலும் நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்து நடக்கும் நாள். இன்று மனம் சொல்வதை கேட்காமல் புத்தி சொல்வதை நீங்கள் கேட்டால் நன்மைகள் மட்டும்தான். அனுகூலமான திசை மேற்கு, நிறம் நீலம், எண் 8. விவேகமிக்க விருச்சிக ராசினர்களே, இன்று கேது 3இல் இருப்பதால் காரிய அனுகூலமும் முயற்சிகளில் வெற்றியும் தகவல் தொடர்பினால் நன்மைகளும் உண்டாகக்கூடிய நாள். ஏஜென்சி, கமிஷன், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங், மீடியா போன்ற துறையைச் சேர்ந்தவங்க எதிர்பாராத பல அதிர்ஷ்டத்தை இன்னைக்கு அடைவாங்க. இன்னைக்கு உங்களை பற்றி வதந்திகள் பரவும் என்பதால் கவனத்துடன் நீங்கள் நடந்துக்கணும். அனுகூலமான திசை வடமேற்கு, நிறம் சிகப்பு, எண் 7. தர்ம குணமிக்க தனுசு ராசினியர்களே, இன்றைய தசாநாதன் கேது குடும்பஸ்தானத்தில் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து நிற்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தாலே பல பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதனால் நீங்கள் நல்லா இன்னைக்கு உணர்ந்து செயல்படணும். பணம் பற்றாக்குறை இருக்கும் தான், இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் சிக்கனத்தோடு வாழ்வதே சிறப்பான வாழ்வு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள் தான். அனுகூலமான திசை வடக்கு, நிறம் மஞ்சள், எண் 3. மாசற்ற மகர ராசினர்களே, இன்று அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் கேதுவுடன் சேர்ந்து நிற்பதால் வயிறு, அடிவயிறு ஆகியவற்றில் தொந்தரவுகள் ஏற்படா வண்ணம் உடல் ஆரோக்கியத்தை கட்டி காக்க வேண்டும். தந்தையாரிடம் வாக்குவாதத்தை அறவே நீங்கள் தவிர்த்துடணும். தேவையற்ற விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடாமல் இருந்தாலே இன்னைக்கு நல்ல நாள் தான். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. குணமிகு கும்பராசினியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிரயாணங்கள் நன்மையை தரும். ஆன்மீக பிரார்த்தனைகள் வெற்றியை தரும். விவகாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆன்மீக யோக சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் செஞ்சால் பல நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு தானாக வந்து சேர்ந்துடும். அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் வெள்ளை, எண் 2. தன்மானமுள்ள மீனராசினர்களே, இன்று லாபஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க. சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக்கங்க. விடுமுறையாக இருந்தால் கூட உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு நன்மையை வந்து சேரும். ஏதாவது ஒரு வழியில் இன்னைக்கு உங்களுக்கு பணமும் நன்மையும் பெயரும் புகழும் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். அனுகூலமான திசை கிழக்கு வடமேற்கு, நிறம் ஆரஞ்சு சிவப்பு, எண்கள் 1, 7. நேயர்களே, திறமையை வளர்த்து வாழ்க்கையின் போக்கை கணித்து நடைமுறை வாழ்க்கையை நீங்கள் அறிந்து உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்தால் எல்லா நாட்களும் வெற்றியான நாட்கள் தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். States.